பயங்கரவாத தடைச்சட்டம் விரைவில் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் கொண்டுவரப்படும் என சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, புனர்வாழ்வு மற்றும் உள்குடியேற்ற அமைச்சர் DM சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தமிழ் அரசியல் கைதிகளுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள 78 வழக்குகள் தொடர்பிலான மீளாய்வு அறிக்கையை சட்டமா அதிபர் அடுத்த மாதம் 15ஆம் தேதி சமர்ப்பிக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த மீளாய்வினூடாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் தண்டனை காலம் குறைக்கப்படுதல் அல்லது அவர்களை புனர்வாழ்வுக்கு உட்படுத்துதல் தொடர்பில் தீர்மானிக்க உள்ளதாக அவர் கூறியுள்ளார். தற்போது பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளவர்கள் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்படுவார்கள் எனவும் DM சுவாமிநாதன் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் நரஹிம்பேட்டையில் உள்ள அரசு தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அமைச்சரவை இணை பேச்சாளர் ராஜித சேனாரத்ன பயங்கரவாத தடைச்சட்டத்தை மாற்றுவது தொடர்பில் அரசாங்கம் தீர்மானிக்கவில்லை என தெரிவித்தார். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் 100க்கும் மேற்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் கடந்த 10-15 வருடங்களுக்கு மேலாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். தம்மை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டங்களையும் கவனஈர்ப்பு போராட்டங்களையும் அவர்கள் மேற்கொண்ட போதிலும் தம்மை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டங்களையும் கவனஈர்ப்பு போராட்டங்களையும் அவர்கள் மேற்கொண்ட போதிலும் இதுவரை அவர்களை விடுவிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை பயன்படுத்தியே அவர்கள் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் உள்ள 112 வழக்குகள் தொடர்பிலான ஆவணங்கள் சட்டமாதிப திணைக்களத்தின் ஆலோசனைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டதுடன் அவற்றில் 108 வழக்குகள் குறித்து 2015ஆம் ஆண்டு இறுதிக்குள் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சர் DM சுவாமிநாதன் கூறியுள்ளார். 2016ஆம் ஆண்டு பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் உள்ள 16 வழக்குகள் மீளாய்வு செய்யப்பட்டு சட்டமாதிப திணைக்களத்தின் அனுமதிக்காக அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இவ்வாண்டின் இதுவரையிலான காலப்பகுதியில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட 9 சந்தேக நபர்களுக்கு புனர்வாழ்வு வழங்குவதற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக புனர்வாழ்வு அமைச்சர் DM சுவாமிநாதன் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.